தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கத்தோலிக்க மத தலைவர் போப் பிரான்சிஸ் காலமானார். நிமோனியா பாதிப்பிலிருந்து மீண்டு திரும்பிய நிலையில் உயிர் பிரிந்ததாக வாட்டிகன் அறிவிப்பு. கோடை விடுமுறையால் ஏழுமலையானை வழிபட திருப்பதி மலையில் குவியும் பக்தர்கள். இலவச தரிசனத்திற்கு 12 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள். தங்குமிடமின்றி கிடைக்காமல் அவதி. போப் பிரான்சிஸ் இந்தியர்கள் மீது வைத்திருந்த அன்பு மறக்க முடியாதது என பிரதமர் மோடி இரங்கல். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் இரங்கல். எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் பெயரை சூட்ட வேண்டும். டி.ஆர். பாலு தலைமையிலான திமுக எம்பிக்கள் தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடம் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணிபுரிந்து வரும் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டம். காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் கைது. திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் கொண்டுவரப்பட்டது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட்டை ரத்து செய்தால்தான் கூட்டணியில் இருப்போம் என கூற முடியுமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிலடி. இப்ப இருக்கக்கூடிய நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம், இல்லை என்றால் கூட்டணி விட்டு விலகுவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? நீட் தேர்வை நுழையவிட்டு தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அதிமுக அரசு அனுமதி வழங்கியதாக அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. அதிமுகவின் டீலிங் கிரி படத்தில் வரும் வடிவேலுவின் பேக்கரி கடை காமெடி போல் உள்ளதாகவும் விமர்சனம். கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு என்பது விடுபட்டிருந்தால் நிச்சயமாக எழுதுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் திருக்குறளை பொறுத்தவரை புதிதாக வந்திருக்கின்ற அத்தனை பேருந்துகளிலும் திருக்குறள் திருவள்ளுவர் படத்தோடு இடம்பெற்றிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேருந்துகளில் பயணம் செய்யவில்லை என்பதனால் அவருக்கு தெரியவில்லை. அடுத்த முறை புதிய பேருந்தில் அறிமுகம். நிதியும் இல்லை அதிகாரமும் இல்லை என புலம்பிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். போல் யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் பாசிட்டிவாக பேசுங்கள் என அறிவுறுத்திய சபாநாயகர் அப்பாவு. தேவேந்திர குல வேளாளர் பெயரை பயன்படுத்தி தனக்கு தானே போலி விளம்பரம் செய்யும் பாஜக. நயினார் நாகேந்திரன் புகைப்படத்துடன் வெளியிட்ட விளம்பரம் தொடர்பாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி காட்டம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 25ஆம் தேதி வரை வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் உயர வாய்ப்பு. மக்கள் அசௌகரியத்தை உணர வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். பரப்புவதாக புகார். நடவடிக்கை எடுக்க கோரி அலுவலகத்தில் நெப்போலியனின் சகோதரர் மனு. வரதட்சணை புகாரில் இருட்டுக்கடை அல்வாக்கடை உரிமையாளரின் மருமகனுக்கு காவல்துறை சம்மன். பாளையங்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராக 10 நாட்கள் அவகாசம் கேட்பு. அர்ஜென்டினாவின் எளிய குடும்ப பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர் போப் பிரான்சிஸ் ஆனது எப்படி? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.
இத்தாலியிலிருந்து அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் நகருக்கு இடம்பெயர்ந்த தம்பதியின் 5 குழந்தைகளில் ஒருவராக 1936 பிறந்தவர். ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட இவருக்கு பிளூரிசி என்ற அழற்சியால் 20 வயதிலேயே நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. உடல்நலக் குறைவையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கல்வியை தொடர்ந்த ஹோர்கே வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். உடல்நல பாதிப்பு தந்த வெற்றிடமும் இயேசு கிறிஸ்து மீதான ஈர்ப்பும் இயேசு சபையில் 1958 இவரை இணைய வைத்தது. யூனஸ் அயர்ஸின் உயர் மறைமாவட்ட பேராயராக பணியாற்றி எளிமையான வாழ்க்கையை நடத்தி வந்தார். பேராயர் என்ற முறையில் அவருக்கு பெரியதொரு மாளிகை இல்லமாக இருந்த போதிலும் அவர் ஒரு எளிய சிறிய கட்டடத்தில் வாழ்ந்து வந்தார். தனி ஓட்டுநரை கொண்ட சொகுசு கார் தமக்கு அளிக்கப்பட்ட போதும் அது வேண்டாம் என்று கூறி பொது போக்குவரத்திலேயே பயணம் செய்தார். சமையலுக்கென்று தனி ஆள் வைக்காமல் அவர் தமக்கு வேண்டிய உணவை தாமே சமைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. போப் பெனடிக்ட் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையின் 266ஆம் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். Omnipotentis, descenda super vos et maniat semper. திருத்தந்தை அசிசியன் பிரான்சிஸ்வின் நினைவாக பிரான்சிஸ் என்பதை தன்னுடைய ஆட்சி பெயராகவும் தெரிவு செய்தார். தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் ஆவார். இயேசு சபையிலிருந்து திருத்தந்தை பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபரும் இவர். 3வது கிரிகோரிக்கு பிறகு 1200 ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. இவர் தம் தாய்மொழியாகிய எசுப்பானியம், தம் பெற்றோரின் பூர்வீக மொழியான இத்தாலியம், லத்தீன், ஜெர்மானியம், ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேச அறிந்தவர். அனைவரும் சமம் என்ற சமூக நீதி கொள்கைகளை கொண்ட போப் பிரான்சிஸ் HIV உள்ளிட்ட பாதிப்புகளால் ஒதுக்கி தள்ளப்பட்ட நோயாளிகள் மீது பரிவு காட்டி வந்தார். 2001 எய்ட்ஸ் நோயாளி ஒருவரின் இல்லம் சென்று அங்கு அவருடைய கால்களை கழுவி முத்தமிட்டு அவர்கள் மீதான தன்னுடைய பரிவை வெளிப்படுத்தினார். அகதிகளுக்கும் புலம்பெயர்வோருக்கும் எப்போதும் தன்னுடைய ஆதரவை வழங்கி வந்தார் போப் பிரான்சிஸ். போர் இல்லாத அமைதியான உலகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த போப் பிரான்சிஸ் உலகில் அடிமை முறையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். அதே சமயம் பெண்களில் சில குறிப்பிட்ட உரிமைகள் தொடர்பான பிரச்சனையில் அடிப்படைவாத கொள்கை கொண்டவராக போப் பிரான்சிஸ் விமர்சிக்கப்பட்டார். திருமண முறிவு, கருக்கலைப்பு, கருத்தடைக்கான உரிமை உள்ளிட்டவற்றில் பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார். கருணை கொலை செய்வதை கடுமையாக எதிர்த்த போப் பிரான்சிஸ் திருநங்கை, திருநம்பி, ஓரின சேர்க்கையாளர்கள் உள்ளிட்ட LGBT அமைப்பின் செயல்பாடுகளை கடுமையாக எதிர்த்தார். அதே சமயம் அவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக இருந்தார். போப் பிரான்சிஸ் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். போப் பிரான்சிஸுடன் இருக்கும் படங்களை பகிர்ந்துள்ள பிரதமர் அவரின் பரிவு, பணிவு மற்றும் அர்ப்பணிப்பால் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஏழைகளுக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் சேவையாற்றிய போப் பிரான்சிஸ் துன்பத்தில் இருந்தவர்களுக்கு நம்பிக்கை அளித்து வந்ததாக புகழாரம் சூட்டியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையை கருணை மற்றும் முற்போக்கு சிந்தனையுடன் வழிநடத்திய போப் பிரான்சிஸ் மறைவு மிகுந்த வருத்தமளிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இரக்கம் மற்றும் மனிதநேயத்தின் அடையாளமாக போப் பிரான்சிஸ் வாழ்ந்து மறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல போப் பிரான்சிஸ் மறைவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இரங்கல் தெரிவித்துள்ளார்.